ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்து அரைச்ச நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நண்டு சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. அது ரொம்பவே சிம்பிளானது, ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வர இருக்குது. அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக்கவும் அதில் 20 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கலாம். நாம் இதை பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். ஸோ கட் பண்ண தேவையில்லை, முழுசாக சேர்த்தாலே போதும். இதில் 5-6 பல் பூண்டு சேர்த்துக்குவோம். கூடவே 2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். எப்பயுமே நண்டு சமைக்கும்போது சின்ன வெங்காயம் நல்லெண்ணெயுமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நண்டு உடம்புக்கு ரொம்பவே ஹீட்டு தரக்கூடியது. சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் உடம்புக்கு குளிர்ச்சி. அதனால தான் நண்டு சமைக்கும்போது சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். நண்டு சமைக்கும்போது காரத்துக்கு பெப்பர் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். மிளகாய்த்தூள் சும்மா கொஞ்சமாக பேருக்கு சேர்த்தா போதும். நண்டு சளிக்கு நல்லது. அது கூடவே பெப்பர் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதனால தான் நம்ம 2 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். வதக்கின இப்போ அதே கடாயில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடாகவும் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியவும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் சும்மா வாசத்துக்காக தான் சேர்க்குறோம். தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி 1 கப் அளவு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கிண்டிக்குவோம். பெப்பர் நம்ம ஏற்கனவே 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ மிளகாய்த்தூளை உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச வெங்காயம், தக்காளி, பெப்பர் மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுவோம். 1/2 கிலோ நண்டை க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை ஒவ்வொன்றா சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா கரையிற மாதிரி கிண்டி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டு ஒரு பிளேட்டால் மூடி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுருவோம். 15 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், ஓடோட கலர் இந்த மாதிரி லைட் ரெட் கலரில் மாறிடுச்சுன்னா நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சாதத்தோடு புரட்டி சாப்பிட்ற மாதிரி குழம்பா வேணும்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் கிரேவியாகவே செய்ய போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்தரைச்ச நண்டு கிரேவி ரெடி. பொதுவாகவே நான்வெஜ்ஜில் சீ ஃபுட்ஸ் உடம்புக்கு நல்லது.
அதுவும் நண்டு ரொம்பவே நல்லது. ஆனால் வெயில் காலங்களில் நண்டு அதிகமாக சேர்க்க வேண்டாம், குளிர்காலங்களில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக நண்டு கிரேவி செஞ்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.